ஒரு காலகட்டத்துல ஒரு நாட்ட மிதிக்கணும், இல்ல அடிக்கணும் அப்படி ஏதோ ஒண்ணு அந்த நாட்ட வம்பிழுக்கணும், இல்ல அந்த நாட்டு நம்மள வம்பிழுத்துட்டா அவன தொலைச்சு எறியணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லைகள்ல ராணுவத்தோட வலிமைய காட்டுறது தான். ஆனா அப்பல்லாம் இந்தியா தூங்கிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னு நம்மளே விரிவா பல காலங்கள் பார்த்திருக்கோம். இப்ப சமகாலங்கள் அப்படிங்கிறது எல்லைகள்ல அடிக்கிறது ஒரு ஸ்டைலு அப்படின்னாலும், வர்த்தகத்த பிடிச்சு நிறுத்தினாலே போதும், பெரிய அளவு ஆட்டம் கண்டுருவாய்ங்க. அப்படிங்கிறது ஏறக்குறைய ரொம்ப காலமா ஓடிக்கிட்டு இருக்கிறது தான். அதுலயும் பல நேரங்கள் ஏன்னா இப்ப கடைசி 10 வருஷத்துல வர்த்தகத்துல அடிக்கிறலாம் இல்ல. ரொம்ப காலமா இருந்துச்சு. அதுலயும் கூமுட்டத்தனமா நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம். அந்த காலங்கள்லாம் உருண்டு ஓடுச்சு. இப்ப வர்த்தகம் அப்படிங்கிறது வெறும் மூட்டைய கட்டி அள்றது மட்டும் கிடையாது. பூரா டிஜிட்டலாவே மாறிருச்சு. டிஜிட்டல் வர்த்தகம் அப்படிங்கிறதே கணிசமான அமௌண்ட். உடனே மூட்டைய கட்டி ஈடாகுமா? அப்படிலாம் பேசக்கூடாது. அது தனி டிபார்ட்மெண்ட், இது தனி டிபார்ட்மெண்ட். மூட்டைய கட்டுறதுன்னா அக்ரிகல்ச்சர் மட்டும் கிடையாது. எவ்வளவோ குட்ஸ் மூட்டைய கட்டி அனுப்புற ப்ராடக்ட்டுகளும் இருக்கு. இப்ப டிஜிட்டல் யுகம் வந்துருச்சு. இந்த டிஜிட்டல் யுகம் வந்தப்ப, இந்த 3 ஃபார்முலாவை இந்தியா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எது? ஒரு நாட்ட மிதிக்கணும், இல்ல நம்மள மிதிக்கிறவன திருப்பி மிதிக்கணும் அப்டின்னா, எல்லைகள்ல டிஸ்டர்ப் பண்றதும் சரி, அதே மாரி வர்த்தகத்துல மூட்டையிலருந்து டிஜிட்டல் வரை எல்லாத்துலயும் கை வைக்க ஆரம்பிச்சோம். அப்படி கை வச்ச காலகட்டத்துல 10லருந்து 12 வருஷத்துல இவனுங்க நம்ம மாறுனதே உணராம ஒரு எதிரி இருக்கான்னா, எவ்வளவு தூரம் நம்மள இளிச்ச வாயன்னு நெனச்சுட்டு வீட்ல படுத்து தூங்குவான். அப்படிப்பட்ட ஒரு நரிப்பய தான் சீனா. அதுல ஏமாந்த சீனா இன்னைக்கு வரையும் எந்திரிக்க முடியல. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதான் உண்மை. இந்தியாவோட அடிக்க ஆரம்பிச்சு பிள்ளையார் சொல்லி போட்டு அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஊர்ல உள்ளவன் பூரா கிளம்பி வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டான். நம்ம அடிச்சுட்டு நம்ம வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். அமெரிக்கா, ஓ! இப்படியும் ஒரு ஸ்டைல் இருக்கு அப்படின்னு இப்ப வரை அமெரிக்கா அவங்க ஸ்டைல்ல அடிக்கிறார்கள். நம்ம டிஜிட்டலா அப்ளிகேஷன்கள தடை பண்ணோம். அதுக்கப்புறம் சீனா இன்வெஸ்ட்மென்ட்கள தடை பண்ணோம். அதுக்கடுத்து சீனாவோட டைரக்ட் ஃப்ளைட்டெல்லாம் தடை பண்ணோம். ஏன்டா இப்ப எடுத்து விட்டுருச்சே! அப்டின்லாம் கேட்கக்கூடாது. அவன் எவ்வளவோ கதறி கால்ல விழுந்ததெல்லாம் நம்மளே விரிவா பார்த்துருக்கோம். அதே சமயம் இப்ப என்ன சூழ்நிலைங்கிறது வேற. இப்ப வேற மாரி கையாளுறோம் சீனாவ. அதே வீரியத்தோட அடிக்கிறோம், பண்றோம். அதே சமயம் நேர்ல பார்த்து பேசிக்கிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். இப்படி இந்தியா இந்த ஸ்டைல்ல அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கா இதே மாரி அடிக்க ஆரம்பிச்சார்கள். ஆனா, அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமா, எல்லாத்தையும் தடை போட்டுருவேன், ஒழுங்கா வித்துட்டு போ. தடை போட்டுருவேன், ஒழுங்கா வித்துட்டு போ. ஏன் அப்புட்ன்னா, இந்தியால தடை போடலாம். மத்த நாடுகள கூப்பிட்டு தடை போடு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, அமெரிக்காவுக்கு அந்த பலம் இருக்கு. அதனால நான் தடை போட்டேன்னா, என்னோட சந்தை மட்டும் இழக்காது. அதோட அமெரிக்க சந்தை அப்படிங்கிறது பெருசு, கணிசம். ஒவ்வொரு கம்பெனியும் அங்க ஒரு பிரான்ச் போட்டுற மாட்டோமா, அங்க இருந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ண மாட்டோமான்னு தான் பிளானே உட்கார்ந்து போடுவாய்ங்க. அப்படி இருக்கும்போது சீனாவுல டிஜிட்டல் கம்பெனிகளுக்கு அமெரிக்கா ஒரு சொர்க்கம். எல்லா பயலுக்கும் சொர்க்கம். அவன் மட்டும் விட்டு வைப்பானா? அவனுக்கும் சொர்க்கம் தான். அதனால அவர்கள் தெளிவா அவர்களோட லிவரேஜ யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டார்கள். அதனால அமெரிக்காவோட ஸ்டைல்ல அண்ணன் அமெரிக்கால தடை போட்டுருவேன். உலகம் பூரா பாய்ஞ்சிரும். கம்பெனிய மூடி வச்சுக்க வேண்டாம். இல்ல சீனாவுக்குள்ளேயே எழுதி வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கு என்ட்டயே வித்துட்டு போ. இல்லடா நான் சீனாவுக்குள்ளேயே நடத்திக்கிறேன் அப்படின்னா, சீனாவுக்குள்ளேயே உட்காந்துக்கணும். தப்பி தவறி சீனாவ விட்டு வெளில வந்தா டிக்கெட் கில்ஸ் குடுத்துருவாய்ங்க. அந்த மாரி மிரட்டி, சீன கம்பெனிகள ஓரங்கட்ட ஆரம்பிச்சார்கள் அமெரிக்கா. இந்தியாவ பிள்ளையார் சொல்லி போட்டு அடிச்சு, அண்ணன் அமெரிக்காவும் அடிக்க ஆரம்பிச்ச பாடு, சீனாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது முற்றிலும் தடை செய்யப்பட்டுச்சு. கீழ அப்படியே இறங்கு முகம் தான். வேகமா இறங்கிட்டு வரும்போது, சீனா செய்யற ஒவ்வொரு சேட்டைகளுக்கும் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அவன் அவனுக்கு கிடைச்சதெல்லாம் வச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. பொதுவாவே சீனா என்ன செய்வான்? எல்லைகள்ல சேட்டை செய்வான். அதுக்கடுத்து அந்த எல்லைகள்ல மேப்ல அவனுங்க இஷ்டத்துக்கு வடிவமைச்சு சேட்டை பண்ணுவாய்ங்க. அப்படிதான் இப்ப சமீபத்துல ஆனா இவன் புத்தி எங்க போகுது பாருங்க. எப்பயுமே குளோபல் டைம்ஸ்ல தான் ஒரு மேப்ப ரிலீஸ் பண்ணிக்குவாய்ங்க. அதே மாரி ஏதாச்சும் இன்டர்நேஷனல் ஃபோரம்ல உட்கார்ந்து வீடியோ கால் பேசிறக்கூடாது. பின்னாடி இவனுங்களோட மேப்ப வச்சுக்குவாய்ங்க. அந்த மேப்ல ஊர்ல உள்ள அம்புட்டு நாடையும் சுருக்கி போட்டு, சீனா அப்படின்னு முத்திரை குத்தி வச்சுக்குவாய்ங்க. இதே சேட்டைய அடுத்த நாட்டுல போய் காட்டலாம். ஏன்னா, இப்ப இவனுங்கள எவனும் மதிச்சு எங்கேயும் கூப்பிடுறதில்ல. அதே மாரி இவனுங்க போடுற மேப்ப, "டேய் நீயா எங்க பேர உன் ரேஷன் கார்டுல எழுதி வச்சுட்டா, நாங்கலாம் உன் குடும்பம் ஆயிருவோமா? அப்படி செஞ்சேன்னா அது போலி ரேஷன் கார்டா மாறிரும்டா. தூக்கி உள்ள வச்சுருவோம் பார்த்துக்க" அப்படின்னு இன்டர்நேஷனல் ஃபோரம்லயே உட்கார்ந்து இந்தியா கிண்டல் அடிக்கவும் அந்த சேட்டைய குறைச்சுட்டாய்ங்க. நம்ம கிட்ட மட்டும் குறைச்சுட்டாய்ங்க. ஆனா சின்ன நாடுகள் கிட்ட அத செய்றார்கள். எவ்வளவு திமிருத்தனம், நரித்தனம் இருந்தா அவனுங்க நாட்டுக்குள்ளேயே போய் செய்றாய்ங்க. எப்ப அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு. வர்த்தக ரீதியா சீனா எல்லாத்துலயும் இருக்கான். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாத்துலயும் இருக்கான். எல்லாமே காப்பி கேட் தான். அதே மாரி டீ கடையும் நடத்தி தொலைறான். அந்த டீ கடைகள்ல
டெலிவரி போடும்போது இந்த மேப்ப டிஸ்ப்ளே பண்றாங்க. எது என்னத்த டிஸ்ப்ளே பண்ண முடியும்? எந்த நாடுகள் அப்டின்னா, வியட்நாம், மலேசியா போன்ற நாடுகள்ல இவனுங்க என்னத்த டிஸ்ப்ளே பண்ணுவாங்க? அந்த வீணா போன தென்சீன கடல் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்குவாய்ங்க. அவ்வளோதான். மொத்த கடலும் உங்களுக்காடா? ஆமா, மொத்த கடலும் எனக்கு. சரி எடுத்துட்டு போடா அப்படின்னு சொன்னா, கடலுக்கு பக்கத்துல இருக்கிற நீங்களும் எனக்கு அப்படின்ருவான் சிம்பிளா. ஆர்க்டிக் கடலையே சொந்தம் கொண்டாடுறான். நீ எப்புட்றா கொண்டாட முடியும்னு கேட்டா, அந்த வழிய நானும் யூஸ் பண்றேன்ல. அதனால எனக்கும் உரிமை இருக்கு அப்படிம்பான். என்னைக்கு ரஷ்யாவும், அமெரிக்காவும் சேர்ந்து தூக்கி ஆர்க்டிக்லயே புதைக்க போறாய்ங்கன்னு தெரியல. மிக விரைவில் நடக்கும். அதுக்கான வேலைகளும் நடக்குது. சந்தர்ப்பம் வரும்போது விரிவா பார்ப்போம். இந்த மாரி இந்த வீணா போன விஷயத்த செய்யறதே சீனாவுக்கு வேலை. அதே மாரி இந்த அப்ளிகேஷன்ல அந்த மேப்ப டிஸ்ப்ளே பண்ணிட்டான். முந்தினா என்ன செய்வாய்ங்க? ஆட்டோமேட்டிக்கா உள்ளூர்ல கொந்தளிப்பாய்ங்க. கொந்தளிச்சோனயே அதாவது அந்த நாடுகள்ல என்ன மாரியான அரசியல் இருக்குங்கிறத பொறுத்து அது வீரியமடையும். நல்ல தேசபக்தி உள்ள ஆட்கள் ஆளும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா சீன தூதர கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாய்ங்க. இல்ல சீன தூதர கூப்பிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுவாய்ங்க. ஏதோ பேசி தீர்ப்போம் அப்படின்னு சொல்லி சீனா ஏதாச்சும் ஒரு விஷயத்த வில்லங்கத்த வச்சிருப்பான். அத முடிச்சுக்க இவனுங்கள டேபிளுக்கு கூப்பிட்டு வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னு நெனச்சுக்குவான். இல்ல அப்புட்ன்னா என்ன ஆகும் அப்புட்ன்னா, அந்த நாட்டுல எதிர்க்கட்சிகள் தான் தேசபக்தியான கட்சிகள் அப்புட்ன்னா, அவனுங்க மக்கள கூட்டிட்டு ரோட்ல இறங்கிக்குவாய்ங்க. அப்புறம் அத அடக்குறக்கும், இவனுங்கள திருப்பி வீட்டுக்கு அனுப்புறக்கும் சீனா கூட போய் பேச ஆரம்பிப்பாய்ங்க. எது அரசாங்கம். போகும்போதே உருண்டு போவாய்ங்க. ஏன்னா சீனாவோட ஆட்கள் தானே ஆள்றாய்ங்க. அதனால உருண்டு போவாய்ங்க. அப்ப கூடுதலா ஆஃபர நிறைவேத்திக்குவாய்ங்க. இந்த மாரி நெனச்சு பண்ணார்கள் சீனா. ஏன்னா இது முதல் தாட்டிலாம் இல்ல. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தாட்டி இந்த மாரி அவங்க நாடுகளுக்குள்ளேயே மேப்ப கொண்டு போவாய்ங்க. அந்த மாரி இப்ப டெலிவரி ஆப் டீயோட டெலிவரி ஆப் அவ்வளோதான். இது இப்ப ட்ரெய்லர் தான் எல்லாத்துலயும் கொண்டு வருவான் கிறுக்கு பய. அந்த மாரி இந்த ஆப்ல பர்ட்டிகுலரா அந்த தென்சீன கடல இவர்கள் வழக்கமா செய்வாய்ங்கல்ல. 9 டாஷ் போட்டு அடிக்கோள் இட்டு காட்டுறது. இந்த மாரி பண்ற ஒரு சேட்டைய அதுல டிஸ்ப்ளே பண்ணியிருக்காய்ங்க. பர்ட்டிகுலரா ஒரு 2 நிமிஷத்துக்கு பாப்அப் மெசேஜ் மாரி. தேங்க் யூ ஃபார் ஆர்டரிங். அதுக்கு பேக்கிரவுண்டுக்கு வேற இவர்களோட சிம்பிள் போட்டு டீ கப் வர இடத்துல அதுக்கு பதிலா மேப் வந்திருக்கு. எவ்வளோ சேட்ட. கொந்தளிச்சுட்டாய்ங்க. இனி பெரும்பாலும் அந்த பகுதிகள்ல சீன நிறுவனங்கள் டீ கடை கூட நடத்த முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுல அந்த மக்கள் கொந்தளிச்சு, அடிச்சு வெளியில அனுப்பக்கூடிய சம்பவத்த சீனா இப்ப சமகாலத்துல அனுபவிக்குது. இதே மாரி பல தடவைகள் அவர்கள் செஞ்சிருக்கார்கள். ஆனா, யாருமே சீனாவ புறக்கணிப்போம் அப்படின்னு பெருசா பேசுவார்கள். புறக்கணிச்சார்களா? அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா இந்த தடவ அப்படி கிடையாது. ரொம்ப சீரியஸாவே எடுத்துட்டு போறார்கள். அந்த நிறுவனத்த தடை பண்றது, அப்ளிகேஷன தடை பண்றது, இந்த மாரி எப்படி வந்துச்சு? பெரிய ஒரு ஃபைன கட்டிட்டு தடை போடணும். இந்த மாரி சீனாவ மல்டிபிள் ஜோன்ல அடிச்சே தீரணும் அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒழுங்கா உருப்படியா டீய வித்த அந்த நிறுவனம் சீனாவுக்கு காசு கொண்டு போயிருக்கு. அதையும் கெடுக்குறாய்ங்க. கெடுக்குறாய்ங்கங்கிறத காட்டிலும் சீனாவோட எல்லா நிறுவனத்திலயும் ஃபினான்சியல் ஹெட்டு, மார்க்கெட்டிங் ஹெட்டு, அதே மாரி அந்த ஹெட் ஜோன்ல உள்ளவன் பூரா இந்த சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இந்த 300 பேர் கொண்ட திருட்டு கும்பல்ல இருந்து வந்தவனா தான் இருப்பான். இவனுங்களோட நேரடி மேற்பார்வையில தான் ஆட்கள் போடப்படும். ஆனால் நேரடியாவே கவர்ன்மெண்ட் செஞ்சுச்சு அப்படின்னு தான் இத எடுத்துக்கணும். என்ன ஒண்ணு முந்திலாம் இதெல்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சீனா கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போவாய்ங்க. சீனா இத சும்மா செய்யல. அவனுக்கும் தெரியும் இந்த மேப்ப வெளியிட்டு நம்மனால எதையும் சாதிக்க முடியாதுன்னு. ஆனா இந்த மேப்ப வெளியிடுற காலகட்டத்துல ஏதோ ஒண்ண சாதிக்கலாம். மலேசியா, வியட்நாம் அப்படின்னு அவன் கையில ஒரு கார்டு வச்சிருப்பான். டேபிள்ல அந்த கார்ட போட்டு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருப்பாய்ங்க. ஆனா இப்ப சமகாலங்கள்ல இந்தியா அடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது. சீனாவுக்கு சீன திருட்டுத்தனத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத இந்தியா ஒட்டுமொத்த உலகத்துக்கு கத்துக் குடுத்துருக்குங்கிறது தான் உண்மை. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதான் எதார்த்தமான உண்மை. சீனாவால வருங்காலங்கள்ல எந்த துறையிலயும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற லெவல்ல இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கார்கள். அதே மாரி சீனா எந்த பொருளையும் காப்பி கேட் பண்ணிடுறான் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அந்த ஜோன்ல விளையாட ஆரம்பிச்சிருக்கார்கள். யாரு? சீனாவ ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நாடு. இன்னைக்கு நிலைமைக்கு இந்தியாவும், அமெரிக்காவும் தான். அந்த 2 நாடுகளும் விளையாட ஆரம்பிச்சிருக்கார்கள். அத பத்தி அடுத்த வீடியோல விரிவா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.